ஷே ஏப்பா டெல்லி மகாராஷ்டிரா பிரம்மா கொடுக்கம்பா அச்சடிக்கான பெட்டி அந்த பெட்டியில் அச்சடித்த பெட்டி நம்பர் விட்டுருக்கானா அந்த கேள்வி கேட்காரு. ஏற்கனவே இப்போ நிறையா கள்ள நோட்டு அடிக்கான், ஒவ்வொரு நாடாக அடிக்கான். எப்படி ஆந்திராவில் அடித்தா தமிழ்நாட்டுக்காரன் அரசியல்வாதி கன்சல்ட் பண்ணுவான், எப்படி தமிழ்நாட்டில் அடித்தா ஆந்திராவில் கன்சல்ட் பண்ணுவான் அதிகாரி, இவர் அரசியல்வாதி அதிகாரி எல்லாம் சேர்ந்தேன். இந்த பேப்பருக்கு இப்போ போடுதார் இந்த முற்றுப்புள்ளி, அதுதான் கோர்ட்லேருந்து நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் நோட்டீஸ் விட்றப்பா. கைலாசத்தில் ஐயா கணக்கு போட்டார், நீதி அரசர் கணக்கு விட்டுட்டார், நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இந்த காகித பேப்பர் இதுதான் பெரிய விளையாட்டு, இந்த விளையாட்டு தான் இப்போ அடிப்பார். இப்போ காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் அச்சடித்த பேப்பரை கண்டுபிடிக்கான், அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கான். 1 ஆந்திராவில் அடிக்கான், அது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கான். 2 கர்நாடகாவில் அடிக்கான், அது நீதிமன்றத்தில் கணக்கு ஒப்படைக்கான். அச்சடித்த பேப்பர், அந்த பேப்பர் அவன் டெல்லியில் வேறு அச்சடிக்கான், இவனும் இங்கே அச்சடிக்கான். அப்போ 2 அச்சடித்த பேப்பர் என்ன விளையாட்டுன்னு இந்த கேள்வி கேட்கார். நீதிபதி ஜட்ஜி கோட்டார். இந்த விளக்கம் உங்களை புரியுதாப்பா? புரிஞ்சுக்கிட்டீங்கள? இதுதான் இப்போ அடிக்கிற அடி துவச்சி எடுப்பார். மகாராஷ்டிராவில் அடிக்கான், அச்சடிக்கான். ஏன்னா மகாராஷ்டிராவில் இவன் மோடி நான் எல்லாத்திட்டையும் வீல் சேரில் உட்காந்து எம்பியாக சீட்டு வாங்கி நான் உட்காந்து அந்த பேப்பரை அடித்து எல்லா நாட்டுக்கும் நான் விடுதமுங்க, உலக நாட்டுக்கே நான் விடுதமுங்க. அப்போ அதில் என்ன கணக்கு? இப்போ ஏற்கனவே எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாக 24 மாநில நாட்டிலையும் இந்த அச்சடித்த பேப்பரு எல்லா நீதிமன்றத்தில் வழக்காடுது. கள்ள நோட்டு. அப்போ அவன் மோடி அடிக்கிறதும் கள்ள நோட்டு. அப்போ மோடி அடித்த நம்பர் இப்போ எடுக்க முடியுமா? அவன் அடித்த நம்பரு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன கணக்கு? இப்போ இந்த கணக்கை பிடிக்காருப்பா நீதிமன்றம் கோர்ட்டில். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? இப்போ இந்த பேப்பரில் எப்படி மாட்டுவான்? அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக மாட்டுவான். அப்போ எப்படி நிர்வாகம் நடத்துதான், எப்படி நிர்வாகத்தை ஓடுதான், என்ன காரணம்? எப்படி ஜனநாயகம் ஓட்டு போடுதான் அச்சடிக்கானா? 1 ஜனநாயகம் ஓட்டு போடுறவன் அச்சடிக்கான். 1 ஜனநாயகம் ஓட்டு வாங்குறவன் அச்சடிக்கான். 2 கணக்கில் அச்சடித்து இந்த பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். இப்போ கணக்கு வந்துருச்சாப்பா? இந்த கணக்கு எல்லா நாட்டிலையும் அச்சடிக்கான். வெளிநாட்டில் அச்சடித்தா தலையை வெட்டிடுவாங்க, தலையை வெட்டி முண்டத்தை அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். எல்லா நாட்டிலையும் மன்னர் ஆட்சியில் உள்ள கணக்கு அங்கே சட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த தாய் இந்தியா நாடு முழுவதும் சட்டத்தை மறைச்சி விளாண்டுட்டான். எப்படி கொடுப்பார்? இப்போ நீதிமன்றம் கோட்டார் அவமதிப்பு எப்படி? இது எவ்வளோ பெரிய குற்றம், குற்றத்தில் மேல் குற்றம், குற்றமான குற்றம். வெளிநாட்டில் எல்லாம் தெரியுதாப்பா? நீதிமன்றம் ஜட்ஜி கோட்டார் தெரியுமில்ல? பெண்களை ஆபாசத்தில் பண்ணினால், சின்ன பிள்ளைகளை வரைக்கும் பிள்ளைகளை வரைக்கும் அந்த சேட்டை பண்ணால் தலையை வெட்டி விட்டு ரோட்டில் ஒட்டி விட்டு போவான், மரத்தில் தூக்கு தண்டனை போட்டு போவான். ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் வெட்டியேன்னு இந்த கேள்வி கேட்காரு நீதி அரசர். ஏப்பா ஸ்கூலுக்கும் போடுவார், வாத்தியார் டீச்சருக்கு நோட்டீஸ் விடுன்னு. இப்போ இந்த கணக்கு இந்த நோட்டு கணக்கு முடிக்கணும்ல, அதை முடிச்சதும் எல்லாம் நடத்துறது பூராமே அது முப்போட இராணுவத்துக்கு படிக்க வச்சு அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த இடத்துக்கு உள்ளே விடுவார். அந்த கண்ட்ரோல் நீதிமன்றத்தில் கொடுப்பார். நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கையில் கொடுப்பார். முக்கால்